இன்னைக்கு விசேஷமான நாள். இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, விஷம் விழுங்கப்பட்டது. எப்படி? என்ன தலைப்பு? விஷம் விழுங்க. எப்பா விஷத்தை கக்க எல்லாம் ஜெவாவ சொல்லுங்க. விஷத்தை கக்கணும் தானே இல்லையா? விஷம்னா வாந்தி பண்ணணும். ஆனால் விஷம் விழுங்கப்பட்டதுன்னு இருக்கு. புதுசாக இருக்கா? விஷம் விழுங்கப்பட்டதுன்னு இருக்கு. கரெக்டு தானா? பார்ப்போம் கரெக்டு தானா எப்படின்னு. ஸ்தோத்திரம். பாருங்க, தெளிவா கவனிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்ற சாப வார்த்தை ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பமாகிய பிசாசுக்கு தேவன் அறிவித்த வார்த்தை. எப்படி? தேவன் அறிவித்த வார்த்தை. என்ன வார்த்தை அது? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் குதிகாலை. இந்த இடத்துல என்னது? அவர். யார் அவர்? ஸ்திரீ அவள்னு சொல்லுது, அவர்னு சொல்லுது இங்க இவரை. அவர் உன் குதிகாலை, அவர் இயேசு உன் குதிகாலை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். ரைட்டா? ரைட்டா? ஓகே. அடுத்து பாருங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் பாருங்க. 2:16-17 வாசிங்க, வேகமாக வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சத்தின் கனியை நீ புசிக்க. இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். ஃபர்ஸ்ட்ல யாரு கொடுக்குறாரு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொல்லுகிற இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மீறுறாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மீறுறதுக்கு இடையில வர்றதா சத்ரு, அந்த சர்ப்பமாய சத்ரு. அப்ப சர்ப்பமாய சத்ருக்கு ஒரு வாக்குத்தத்தம் வருது. என்ன வாக்குத்தத்தம்? சாபம். வார்த்தை வருது இல்லையா? அந்த வார்த்தை என்னது? சாபம். யாருக்கு? பிசாசுக்கு விழுது சாபம். பாருங்க, திருப்பிக் கொள்ளுங்க. இன்னும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், மறுபடியும் படிக்க வேண்டாம், நானே படிக்கிறேன். முதல் 6 வசனங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயும் அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அதுக்கு பிசாசு தந்திரமா அந்த பாம்பு மூலமா வருது, கேக்குது ஏவாள்கிட்ட. என்னது? இந்த தோட்டத்தில் உள்ள சகல கனியை புசிக்க வேண்டாம் என்று ஏதாவது கனியை சொன்னதுண்டா அப்படின்னு கேக்குது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாவதில்லை. ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்திருக்காரு? போதிச்சிருக்கிறாரு. வார்த்தையால என்ன சொன்னாரு? இது நீங்க சாப்பிட்டீங்கன்னா சாகவே சாவீங்க. ஆனா இது சொல்லுது, உடனே சொல்லுது, நீங்க சாகவே சாக மாட்டீங்க, நீங்கள் இதை புசிக்கினாலும் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றார். எது சொல்லுது? வசமா தூக்கி, இது கடவுள் அவருக்கே தெரியும். ஒரு குழப்பத்தை உண்டாக்கிடுச்சு. எப்படி? குழப்பத்தை உண்டாக்கிடுச்சு. கவனிங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தையாகிய தெய்வம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் ஆதியில் என்ன செஞ்சாரு? பிதா குமாரன் பரிசுத்தாவி இல்லையா? இந்த திரியேக தெய்வங்கள் என்ன செய்வான் சேர்ந்து, அதுல இயேசு தான் எல்லாத்தையும் உண்டாக்கினார். சொல்லுங்க, இயேசு எல்லாத்தையும் உண்டானதெல்லாம் அவரால் அன்றி உண்டாக்கல. இயேசுவே எல்லாத்தையும் உருவாக்கினார். மனுஷனை எப்படி உருவாக்குவோமாக? இப்ப முழு உலகத்தையும் எப்படி உண்டாக்கினார் கர்த்தர்? வாயால சொல்லி சொல்லி தன்னுடைய இருதயத்தில் இருந்த திட்டத்தை வாயால சொல்லி சொல்லி உருவாக்கினார்.
புல் முளைப்பதாக. அப்படின்னா அது எங்க இருந்தது? அவருக்கு இருதயத்தில் இருந்தது. அத வாயால பேசும்போது புல் முளைச்சது. அதே போல பிசாசும் என்ன செய்யறான்? அடுத்து என்னன்னா, மனுஷனே ஆண்டவர் என்ன செய்யறாரு? வாயினாலதான் சொல்லி உருவாக்கினார். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. எப்படி மனுஷனை யார்கிட்ட பேசினாரு? இங்க பேசின மாதிரி தானே இருக்குது. மனுஷனை உண்டாக்குவோமாக. அங்க யார் இருந்தா உண்டாக்குறதுக்கு முன்னாடி? பிதா, குமாரன். அப்ப இந்த 3 பேருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. எப்படி பேசினாங்க? மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்ப மனுஷன் நம்மளும் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கோம்? வார்த்தையால உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ உண்டானதெல்லாம் எப்படி உண்டாச்சு? வார்த்தையினால உண்டாச்சு. உண்டாக்கினவர் யாரு? வார்த்தையாகும் வார்த்தையான தெய்வம். திரியேக தெய்வம் இணைந்து மனுஷனை உருவாக்குவோம் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார். மனுஷனை எப்படி உருவாக்கணும், மனுஷியை எப்படி உருவாக்கணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணாங்க. சொல்லுங்க. சரி, நம்ம நல்லா இருப்போமா? நல்லா இருப்போமா? நல்லா இருப்போம் அப்படிங்கிறத எப்படி நல்லா இருப்போன்ற டிஸ்கஷனை தான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். சபையில் என்ன பண்றோம்? டிஸ்கஸ் பண்றோம். எப்படி நல்லா இருப்போம், என்ன மாதிரி நல்லா இருப்போன்றத. இப்போ அவர் செஞ்சு வச்ச தெய்வம் என்னென்ன பண்ணாரோ அதை டிஸ்கஸ் பண்றோம். வாயால பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு, கற்றுக்கொள்றோம். நம்ம அதை பேசும்போது நமக்கு உண்டாகுது. ரைட்டா? சரி, இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். பிசாசுக்கும் தெரியும் உன்னை உண்டாக்கனால அழிக்கனால எதுதான் வேணும்? என்ன வேணும்? வார்த்தை. வார்த்தையால தான் உண்டாக்க முடியும், அழிக்க முடியும். அதனாலதான் பிசாசு வார்த்தையாலே ஏவாளிடத்துல பேச ஆரம்பிச்சான். எப்படி? இதுல உங்கள்கிட்ட சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ? எப்படி கேட்டான்? பாம்புன்னா எப்படி இருக்கணும்? பாம்புன்னா எப்படி? பாம்பு விஷத்தை கக்கிருச்சு அப்படின்னு அர்த்தம் என்ன? கொத்தணும் இல்லை? பாம்புன்னா என்னது? ஒன்று கொத்தணும், இல்லைன்னா கடிக்கணும், இல்லைன்னா கொத்தவோ கடிக்கணும். கடிக்கும்போது என்ன வரும்? விஷம் உள்ள இறங்கும். கொத்தும் போதும் விஷம் உள்ள வரும் இல்லையா? அப்ப அந்த விஷம் எப்படி வருது? வாயில வருது. ஆனா இங்க சர்ப்பம் வாயால கொத்தல. சர்ப்பம் என்ன செய்யல? வாயால கொத்தல, கடிக்கல, வார்த்தைய விஷமாய் உள்ள இறக்கிச்சு. எப்படி? தவறான தேவன் சொன்ன உடன்படிக்கை விட்டு அவர் இன்னொரு உடன்படிக்கைக்குள்ள போகத்தக்கதாய் ஜீவனின் உடன்படிக்கை விட்டு மரணமாகிய பிசாசின் உடன்படிக்கைக்குள் போக பிசாசு ஒரு பிரசங்கம் பண்ணிருக்காங்க. ஹலோ, அப்ப பிரசங்கம் எப்படி கேட்கணும்? ஹலோ, ஜீவனை கேட்கணும். ஜீவனை கேட்கலன்னு வச்சுக்கோ, நீ கேட்கறதுக்கு காதை அடைச்சுக்கோ. சபையை விட்டு நீ வெளியே போனேன்னா காதை என்ன செய்யணும்? அப்ப சபை எவ்வளவு முக்கியம்னு பார்த்துக்குங்க. எப்படிங்க? பைக்ல பெட்ரோல் போடுறீங்க, எப்படி போடுவீங்க? வீட்டில இருந்தே இன்னைக்கு பெட்ரோல் போடணும். எப்படி? பெட்ரோல் டேங்க்ல அந்த மூடி எங்க? அடியே பெட்ரோல் டேங்க் மூடிய கலத்தினியா? மனைவி கலத்தி வீட்டிலேயே வச்சிருப்பா. நீ என்ன செய்யணும்? கொலோ 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 கொலோன்னு சொல்லி எங்க போவ? பெட்ரோல். அப்படியா போவீங்க? கரெக்டா பெட்ரோல் டேங்க் கிட்ட போயிட்டு போடு மீட்டரை பார்த்துக்கிடுவனும், இதை பார்த்து இஞ்ச களையப்படாது. கொஞ்சம் அப்படி களைஞ்சிட்டுனா ஒரு மாதிரி பார்க்குவது. ஏன்? அதுக்கடையில் போட்ட உடனே மூடுவாங்க. ஏன்னா காத்து கொஞ்சம் கொண்டு போயிருமா. நல்ல பக்குவமா இருக்கிறீங்களே. மனுஷனுக்கு ஆப்பே இந்த காது தான். கர்த்தருக்கு
கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம அந்நிய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படி இந்த காதுகள் திறந்திருந்தால் உனக்குள் இன்னொரு தீமையான உடன்படிக்கை வந்து இணைஞ்சிரும். ஏவாள் தேவனுக்கு கொடுக்கிற செவி கொடுக்காம குறுக்கால பிசாசுக்கு சர்ப்பத்தின் வடிவில் செவி கொடுத்தா. செவி கொடுத்ததுனால பாவம் உள்ள வந்துருச்சு. என்ன உள்ள வந்துருச்சு? ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்ல நண்பன், நல்ல நண்பி. தெரியுமா நல்ல நண்பன் எப்படி இருப்பாங்க? நல்ல நண்பன்னா என்ன, நல்ல நண்பின்னா எப்படி இருப்பாங்க? என்ன கண்டுபிடிச்சிங்களோ? நல்லதுன்னு நல்லதாக சொல்லுவாங்க, நல்ல பிள்ளையாக இருப்பாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையாக இருப்பாங்க. கரெக்டா? உண்மையாக இருப்பாங்க. நல்ல விசுவாசினா அதுதான் கொஞ்சம் கஷ்டம் கண்டுபிடிச்சிக்க. எப்படி? இதே மாதிரி தான் உங்கள் நல்லதை, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்க, உங்கள் உயர்வுக்கு, உங்கள் நன்மைக்கு உதவி செய்வாங்க. ஆண்டவர் சொன்ன மாதிரி உன்னை மாதிரி பிறரை நேசின்றத கேட்டதுனால அதன்படி செய்வாங்க. ரைட்டா? இப்போ பிசாசு பாருங்க தந்திரமா என்ன செய்யறான் அப்படின்னா, நாலாவது வசனம் பாருங்க. அவள் சர்ப்பம் 3:4 அப்பொழுது சர்ப்ப ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாவதே இல்லை. ஆண்டவர் சொன்னா நீ சாகவே செத்துருவ. எது? நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை நீ புசிக்கிற நாள்ல சாகவே சாவன்னாரு. பாவம் வந்துரும், இன்னொரு உடன்படிக்கை உள்ள வந்துரும் சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனா இவ போய் அதெல்லாம் ஏத்துக்காம அதெல்லாம் மண்டையில அப்ப கேரா ஏறல, டக்குன்னு என்ன செஞ்சுட்டா, நீங்க சாவதில்லைன்ட்டோனே பாம்புல சொல்லுது அழகா இருக்குது. சொல்ல அழகா இருந்தா சொன்ன ஓட்ட நான் நம்பணும், வெள்ளை இருக்கேன் போய் சொல்லே மாட்டான் அந்த மாதிரி. ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல பேசுறான். எப்படிங்க? இங்கிலீஷ்ல பேசிய நல்லா படிச்சிருப்பாய் சொல்லுவதை நம்பணும். எப்படி எப்படி இப்படியெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டு வந்தேன்னா நீ ஆப்பு. ஹல்லேலூயா. இல்லையா? நமக்கு ஒரு புரிதல் இருக்கு இல்லையா? இல்லையா? பேங்க்ல இருந்து தந்த காசு எப்படி கரெக்டா இருக்கும்? கரெக்டா? ஆப்பு தானே? ஆப்பு இருக்குமா? கூடுதல் இருக்காதானே? குறைவு இருக்குமா இல்லையா? இருக்கும்ல? இருந்திருக்கா? அப்ப என்ன பிரச்சனை உனக்கு? நீ கன்ஃபார்ம் பண்ணி உன் கையால் நீ அதை கவுண்ட் பண்ணி நீ கட்டி வச்ச ஓகே. ஹல்லேலூயா. அப்படிதானே? அப்போ இங்க ஏவாள் இந்த விஷயத்துல தப்பு பண்ணிட்டான். அப்ப பாவம் உள்ள வந்துருச்சு. எப்படி வந்துருச்சு பாவம்? பிசாசு வார்த்தையால, பிசாசு சொன்ன வார்த்தைக்கு யாரு கீழ்ப்படிஞ்சான்? ஏவாள் கீழ்ப்படிஞ்சான். உண்டானதெல்லாம் எதுல உண்டாச்சு? வார்த்தையினால உண்டாச்சு. உண்டாக்குனவர் யாரு? வார்த்தையாக தேவம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை மாம்சமாயி வெளியே வந்தது இயேசு. அது ரைட்டா? இப்போ எல்லாமே வார்த்தை வாயிலிருந்து பேசுறதா மேட்ரு அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சதுனால வச்சாம்பார ஆப்பு வாயில. எங்க அப்ப எங்க கொண்டு வச்சான்? வசனம் என்ன சொல்லுது? வாயை நன்மையினால் நிரப்புவேன் இல்லையா? இவன் வாய் எதனால நிரப்புனா? தீமையான வார்த்தையினால நிரப்புனான். இவ அதை பின்பற்றிட்டா முழு உலகத்தையும் பாவத்துக்குள்ள கொண்டுட்டாங்க. எப்படி? எதனால வந்துச்சு? ஒரு வார்த்தை. என்னது கீழ்ப்படிஞ்சா? ஒரே ஒரு வார்த்தை கீழ்ப்படிஞ்சா முடிஞ்சிச்சு சீனு. மொத்த வாழ்க்கையும் சீனோட்டாயிருச்சு. உலகத்தில் பாவம் வந்துருச்சு. சர்ப்பத்தை பார்த்து சொல்றாரு, அவள் வித்து உன்னை கொல்லும், நீ அவள் உன் தலையை நசுக்குவா. தலை என்ன? தலையில தான் இருக்கு. என்ன பாம்புக்கு தலையில தான் என்ன இருக்குது? விஷம் இருக்குது. அப்ப தலைய நசுக்குவார் இல்லையா? தலைய நசுக்குவான் இருக்குது. நீ அவள் குதிகாலை நசுக்குவான்னு இருக்கு. ரைட்டா? ஸோ உள்ள வருவோம். அப்ப விஷத்தை என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. எதை ஏற்றுக்கொண்டாங்க?
ஜீவனை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செஞ்சாங்க? விஷத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த விஷத்தை சிலுவையில் தேவன் எப்படி நசுக்கினார்? ஸ்திரீயின் வித்தாகிய இயேசு சிலுவையிலே எப்படி இந்த விஷத்தை நசுக்கினார்? அதான் கடகடா பார்க்க போறோம். திருப்பி கொள்ளுங்க யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். இப்படி கையில கோல் அப்படின்னா என்ன? முன்னாடி எல்லார்ட்டுமே இந்த கையில ஒரு கோல் இருக்கும். அதுனா நம்ம என்ன நினைக்கிறோம்? கோல்னா என்ன? ஒரு கோல். அது கோல் எதுக்கு யூஸ் பண்றாங்க? பாம்பு வந்து அடிக்கா? பொதுவாக நம்ம கோல் அதுக்கு தானே யூஸ் பண்ணோம் இல்லையா? முன்னாடியெல்லாம் வனாந்திரத்தில் போயிட்டே இருப்பாங்க, நிறைய விஷப்பூச்சிகள் வரும், அதெல்லாம் வரும். அப்போ கையில் கம்பு வச்சு, அதுக்கு தான் கம்பு வச்சுருப்பாங்களா? ஆரோனுடைய கோல்னு பார்க்குறோம். அந்த கோல் திழுத்துதுன்னு பார்க்குறோம். இங்கே மோசைக்கு தேவன் ஒரு கோல் கொடுத்துருந்தார். அந்த கோலை எடுத்துட்டு அவன் குடும்பமாக எங்கே வரான்? எகிப்துக்கு வரான். 40 வருஷம் அவன் குடும்ப வாழ்க்கை வாழ்கிறான். அரண்மனை குடும்பம், மறுபடியும் அரண்மனைக்கு வரான். திரும்பும்போது அவனுக்கு கையில் ஒரு கோல் இருந்தது. தேவனுடைய கோலையும் மோசே தன் கையில் பிடித்து கொண்டு போனான் அப்படின்றது. அந்த நாட்களில் கவனிங்க, அந்த நாட்களில் கோல் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பத்திரம் எழுதுறோம்ல, வீட்டு பத்திரம், சொத்து பத்திரம் எப்படி எழுதுறோம்? பேப்பரில் எழுதுறோம், கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா? உங்கள் சொத்து அங்கே தான் உங்கள் பேரில் இருக்கும். முன்னாடி எப்படின்னா உங்களுடைய சொத்துக்களை கோலில் எழுதி தருவாங்க. எப்படி? தங்களுடைய கோல்களில் வார்த்தையினால எழுதி வச்சிருப்பாங்க. ரைட்டா? கோல். கோல்னா வார்த்தைன்னு அர்த்தம். எப்படி? கோல்னா என்ன? தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம் தானே நமக்கு உடன்படிக்கை, அப்படிதானே? அப்போ உலகத்தில் என் அப்பா எனக்கு ஒன்று எழுதி தராரு அப்படின்னா, நான் மோசே நாட்களில் இருந்திருந்தேன்னா அந்த நாட்கள் எப்படி எழுதியிருப்பாங்க? கோலில் இத்தனை சென்ட், இத்தனை ஏக்கரு, இதெல்லாம் எதில் எழுதியிருப்பாங்க? எதில் எழுதியிருப்பாங்க? கோல்களில் எழுதியிருப்பாங்க. திருப்பி கொள்ளுங்க ஏசாயா 11ஆம் அதிகாரம், ஏசாயா 11:4. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். எப்படி அடிப்பாராம் பூமிய? வாக்கின் கோலால் அடித்து. அப்ப கோல் என்ன? வார்த்தை. வார்த்தை என்ன? கோல்னு அர்த்தம். அப்போ பூமியை தனது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார் இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப தேவன் நீதி செய்யும் போது எது வரும்? எதனால நீதி செய்வாரு? பைபிள் சொல்லுது வார்த்தை நியாயம் தீர்க்கும் இருக்குது. அப்போ பூமி என்ன செய்வாராம்? இது யாரை பத்தி சொல்லப்படுறா? இயேசு பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து. ஹல்லேலூயா. யதார்த்தத்தின்படினா பூமி சொல்லும். எப்படி? வார்த்தையே சொல்லும், ஏய் இவள் விபச்சாரி, இவள் மேல் கல்லறிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அங்க என்ன செஞ்சாரு? யதார்த்தத்தின்படி சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்தார். வாயில வந்த மாதிரி இல்ல, கல்லறிய செய்யணும், எறிங்கள, கல்ல தூக்கி எறிங்க, போடுங்க. ஏன்னா நமக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு, உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது. நம்மளும் என்ன செய்வோம்? வரும் தம்புநெயில பார்த்துக்கிடுவோம். எப்படி? தம்புநெயில பார்த்துப்போம். எப்படின்னா தம்புநெயில்னா தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? இந்த யூடியூப்பில் நான் மெசேஜ் போடும்போது ஃப்ரெண்டில் ஒரு படம் மாதிரி வந்திருக்குல்ல, பார்த்துருக்கீங்களா? அதில் கண்டென்ட், எழுதின கண்டென்ட் ஒன்றா இருக்கும், உள்ளே போய் பார்த்தா வேற ஒன்றா இருக்கும். ஐயோ 10 நிமிஷம் வேஸ்ட்டாக போச்சே. ஆனால் மெசேஜ் இயேசுவின் ரத்தம் உள்ள அவ்வளோ பெரிய மேட்டர் இருக்கும், அதை பார்க்கவே மாட்டோம். ஆனால் 10 நிமிஷம் வச்சு
4 மணி நேரம் என்ன செய்வோம் மொபைல்ல. அவர் அங்கே விழுந்தார், எழுந்தார், அடிபட்டார். ரஜினியின் மகளுக்கு கல்யாணமா? 2ஆம் திருமணம் எங்கே நடந்தது? அங்க அப்படி ஒரு சம்பவமே இருக்காது. ஜான் ஜவராஜ் மாட்டி விட்டார். சுவாரஸ்யமா பார்ப்போம். என்னத்துக்கு மாட்டினாரு, ஏன் மாட்டினார், அங்க என்ன ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா. தேவன் யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு மனுஷன் சிறுமைப்படுத்தப்படுவான். பிசாசு நெருக்கும் பொழுது மனுஷன் சிறுமைப்படுத்த வருவான். அந்த நேரத்தில் கர்த்தர் யதார்த்தத்தின்படி தீர்ப்பு செய்வார். பூமியை தமது முழு வாக்கின்படி, வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிச்சுதா? அப்ப என்னது எது? அப்ப வார்த்தையே என்ன செய்யக்கூடாது? வார்த்தையை விட்டுறக்கூடாது. சில விஷயம் கண்ணால பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க, விட்டுறக்கூடாது. கண்ணால பார்த்து, அதுவும் கூட அது தீமையை கொண்டு வரும் என்றால், அது நன்மையை கொண்டு வராததென்றால் தயவு செய்த பேசக்கூடாது. அல்லேலூயா. உலகத்தானுக்கே தெரியுது, கண்ணால் காண்பதும் போய் காதால் இல்லையா? நமக்கு மட்டும் வித்தியாசமா தெரியுது. ஜாக்கிரதையா இருக்கணும். ரைட்டு. பாருங்க, யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 8-12. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோட சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விளங்கிற்று. கவனிங்க, இங்க ஒரு சம்பவம் நடக்குது. நம்ம எப்படி படிச்சோம்? மோசே தேவன் கொடுத்த கோலை கொண்டு ஊருக்கு வரான். இப்ப மோசையால நியமிக்கப்பட்டவன் தான் ஆரோன். ஆரோனுக்கு மோசையின் மூலமாய் ஒரு கோல் கொடுக்கப்படுகிறது. கோலை கொடுத்துட்டு மோசே சொல்றான், பார்வோன்ட்ட போய் அப்ரோச் பண்ண போறாங்க. எதுக்கு? எங்களை விடு, எங்க தேசத்துக்கு திரும்பணும், இது தேவனுடைய வாக்கு தத்துவம், தேவன் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார், அதன்படியே நீங்க விட்டுதான் ஆகணும், நீங்க எங்களை விட்டுருங்க அப்படின்னா இவன் விடலை. அப்ப அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா, இவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஆரோன் தன்னுடைய கோலை கீழே போடுறான். போட்டோன்னு என்னாச்சு? சர்ப்பம் ஆயிடுச்சு. சர்ப்பமானோடனே அவனும் என்ன செய்வான்? உனக்கு மட்டும்தான் சர்ப்பமா, இப்போ பாரு நாங்களும் சர்ப்பத்தை காட்டுறோம் அப்படின்னு ஊரில் இருக்கிற எல்லா மந்திரவாதிகள், எல்லா வித்தைக்காரங்க எல்லாரையும் கொண்டு வந்து அவங்களையும் அவங்க கோலை போட வைக்கிறான். புரிஞ்சுதா? அந்த கோலை போட்ட உடனே அவங்களுக்கும் பாம்பாயிருச்சு. எது? அதுவும் சர்ப்பம் ஆயிடுச்சு. இப்ப என்னன்னா, ஆரோனுடைய கோல் கீழே விழுந்து சர்ப்பமான கோல், அந்த சர்ப்பம், ஆரோனுடைய சர்ப்பம், அந்த முழு எல்லா அந்த மந்திரவாதிங்க அவங்கக்கிட்ட இருந்த அந்த கோல் இருக்கு இல்லையா, அந்த கோலை எல்லாத்தையும், அந்த கோல் கீழே விழுந்து சர்ப்பமா இருக்குது, அந்த முழு சர்ப்பத்தை என்ன செஞ்சது? சாப்பிட்டுச்சு. எப்படி சாப்பிட்டுச்சுன்னா, விஷத்தோட. எப்படி? பாம்புக்குள்ள என்னென்ன விஷம் இருக்கும் இல்லையா? ஒரு பாம்பு கீழே இருந்தால் அது பாம்புக்குள்ள என்ன இருக்கும்? பாம்புக்கு விஷம் எங்கே இருக்கும்? வாயிலிருந்து இருக்கும் இல்லையா? அந்த விஷம் அதுக்குள்ள மொத்த தந்திரம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தத்தை என்ன செஞ்சது? ஆரோனுடைய கோல் விழுங்கிட்டு.
இப்ப மறுபடியும் ஆரோன் அந்த ஆரோனுக்கு சர்ப்பத்தை அந்த வாழை பிடிச்ச உடனே மறுபடியும் அது கோலாய் மாறிட்டு. ஆனா அந்த கோல் என்னன்னு படிச்சோம்? வார்த்தை. எப்படிங்க? வார்த்தை. அப்ப எதிரியை அழிக்கிற சக்தி எங்க இருக்குது? வாயில இருக்குது. இப்போ இந்த சர்ப்பத்தை இப்படி விட்டது போல சர்ப்பம் எப்படின்னா, இந்த சர்ப்பம் என்ன பண்ணுதுன்னா அந்த மொத்த சர்ப்பத்தை விழுங்கிட்டு. தலைப்பு என்ன சொன்ன? விஷம் எப்படி விழுங்கப்பட்டது. இப்ப ஆரோனுடைய கோல் மற்ற எல்லா கோலையும் விழுங்கிச்சா இல்லையா? அந்த கோல் என்ன கோல்? அந்த கோலுக்குள்ள என்ன இருந்தது? அந்த கோலுக்குள்ள என்ன வார்த்தை இருந்தது? சர்ப்பத்துக்குள்ள என்ன இருந்தது? விஷம் இருந்திருக்கும். சர்ப்பத்துக்கு தந்திரம் இருக்குது இல்லையா? சர்ப்பம் கொடிய விஷம் உள்ளது, தந்திரம் உள்ளது, ரைட்டா? பிசாசுக்கு என்ன தன்மை இருக்குது? தந்திரம். பைபிள் என்ன சொல்ல? பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்ப சர்ப்பத்துக்கிட்ட இருக்க தந்திரம் பாருங்க. பாம்பு அடிக்கும் பார்த்துருக்கீங்களா? அப்படியே அடிச்சோன்னா அது என்ன? அப்படியே செத்த மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? மேட்டர் இருக்கு. பொதுவா பாம்பு எப்படி என்ன செய்யும்? கொத்தும் கடிக்கும். அப்ப விஷத்தை என்ன செய்யும்? கக்கும். இந்த கக்க இருக்கிற இந்த விஷத்தை இந்த ஆரோனுடைய கோல் விழுங்கிட்டு. ஹல்லேலூயா. இப்போ இந்த சம்பவம் இன்னொரு இடத்துல நடக்குது. வனாந்தரத்தில் எங்க நடக்குது? மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்துட்டு வரும்போது அங்க என்ன செய்யுது? கொள்ளிவாய் சர்ப்பம் என்ன செய்யுது? ஜனங்களை கடிச்சு உயிரை பலியாக்கிட்டே இருக்குது. அப்போ அங்க உன சொல்றாரு, நீ என்ன செய்? வெங்கல சர்ப்பத்தை மலையில் மேல சரி பண்ணி வை. எவெல்லாம் பாம்பு கடிக்கிறானோ அவன் எல்லாம் யாரை நோக்கி பார்க்கணும்? அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்போது அவன் பிழைச்சிருவான். இது எதுக்கு அடையாளம்? ஒன்றும் இல்லைங்க. நேற்றுக்கு என் ஒய்ஃப் சாயங்காலம் ஒரு மேட்டர் பேசுகிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அது எனக்குள்ளதல்ல. அது எனக்குள்ளது. நான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் அந்த செய்தியை நான் கேட்குறேன். என் மனைவி தாங்க, அவள் கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசலை. ஒரு செய்தியை சொன்னான், ஒரு குறிப்பிட்ட ஒரு மெசேஜ், ஒரு பப்ளிக் செய்தி. அது அந்த செய்தியை கேட்ட உடனே நான் எப்படி இருக்கிறேன்? கேட்ட உடனே எனக்கு உள்ளே வந்துடுச்சு அந்த பாய்சன். அது பாய்சனாக உள்ளே வந்துடுச்சு. ஆக்சுவலாக அது ஒரு பொது செய்தி. அது எனக்குள்ள பாய்சனாக உட்காந்தே இருந்தது. எத்தனை மணி வரை இருந்துன்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு 8:30 மணிக்கு இருந்திருப்பேன். நாட்டிக்கு 8 மணிக்கு இருந்திருப்பேன். 8:30 மணிக்கு நான் உட்காந்துருப்பேன் ப்ரிப்பேர் பண்ணக்கு. 2:30 மணி வரைக்கும் எனக்கு அந்த இருதயத்தில் இருந்துங்க அந்த விஷம். எத்தனை மணி வரை இருந்துச்சு? நைட்டு 2:30 மணி வரைக்கும் என் இருதயத்தில் விஷம் இருந்தது. அவளுக்கு தெரியாது அது விஷம். நான் ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் சொன்னால், அது எனக்கு இருதயத்தில் அந்த பாம்பு என்ன செஞ்சது? கொத்திச்சு. அதை நான் வச்சுட்டே இருந்தேன். ஆவியான்ற சொல்லிட்டே இருக்கேன், ரப கஷ்னா மந்துரு லாரியந்தரா. இப்படி நான் அப்பப்போ டங்ஸ் பேசிகிட்டே இருக்கேன். ஆனால் அது ஒர்க்காக தான் போச்சு. எப்போ போச்சு? 2:30 மணி இருக்கும்போது போச்சு. எப்போ தெரியுமா? இந்த மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணி முடிஞ்ச உடனே இந்த மெசேஜுக்கு ரிசல்ட்டு அதை உடச்சேர்ந்துச்சு. நீங்கள் நடந்தால் தான் உங்களுக்கு புரியும். சிலவங்களுக்கு இந்த 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 ஒரு இதே வராதுங்க. இது புரியவே செய்யாது. இப்படி ஒரு விஷம் உள்ள இறங்குதுன்னே புரியாது. ஆனால் எனக்கு டக்குன்னு ஒரு விஷம் வந்தோடனே புரியுது. ஏன்? ஏற்கனவே இங்கே ஜீவன் இருக்கிறதுனால தான் ஒரு விஷம் விழுந்தோடனே தெரியுது. நோ நோ நோ, அதை எதிர்க்குது. தேவன் இருக்கிறதுனால தான் எதிர்க்கு, இல்லைன்னா எதிர்க்க முடியாது. அதனால தான் வார்த்தைக்கு நீங்கள் எவ்வளோ கனம் கொடுக்கணும்னு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. திருப்பி கொள்ளுங்க. யாத்திராகம 7 எடுத்துட்டோம்ல, ரைட். எண்ணாகமம் 21. எண்ணாகமம் 21 9. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி ரைட். அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான்.
சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். ஓ ரைட். பாருங்க அந்த வெண்கல சர்ப்பம் இங்க பாருங்களேன், இங்க விஷம், இங்க ஒரு 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 முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. எத்தனை பேர் ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கீங்க? ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் எத்தனை பேர் போட்டிருக்கீங்க? ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க? நீ எல்லாரும் கை தூக்கலாம். ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் யூஸ் பண்ணுறவங்க, ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் இருக்கட்டும், அது என்னன்னே தெரியாது போல இருக்க. ஆன்டிபயோட்டிக்னா சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு வியாதி உள்ள வந்துருச்சு, ஜலதோஷம், ஒரு சளி. அது எப்படி வந்துச்சு? நம்ம ஒரே ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம் பாருங்க, சளி பிடிச்சிருச்சு, இப்படி தானே நம்ம சொல்கிறோம். அது உள்ளே எப்படி வருது? உள்ள ஒரு வைரஸ். இந்த கொரோனான்னு சொன்னப்போ தான் ஹலோ உங்களுக்குள்ளே இப்போ சளி வந்துச்சுன்னா அது என்னது? அது ஒரு வகையான கொரோனா. புரியுதா? லாக்டவுன் போடலையோ? அது ஒரு விதமான கொரோனா, அது ஒரு வைரஸ். கொரோனாங்கிறது அந்த வைரஸுக்கு ஒரு பேர். என்ன செய்யணும், இந்த கொரோனா வைரஸ் நம்ம சரீரத்துக்குள்ள வந்து எவ்வளோ நாள் இருக்குதோ அவ்வளோ நாள் என்ன செய்யும்? அது அது வேலை செஞ்சுட்டே இருக்கும், அப்படித்தானே? இப்போ இந்த வைரஸை அழிக்கணும். எப்படி? வெளியில கொண்டு வந்து அழிக்க முடியாது. எப்படி? கொரோனா வைரஸை பிடிச்சு இழுத்து நாக்கை பிடிச்சு, வைரஸ் என்னது? எல்லாரும் வைரஸ் எங்கே இருக்கு? நாக்கை பிடிச்சு இழுத்து வச்ச இப்படி அரைச்சிட்டோம்னா மொத்தத்தில் வைரஸ் போயிடும். எனக்கு தெரிஞ்சதான் இந்த நாக்கு தான் பிரச்சனையே. இப்போ அப்படி பண்ண மாட்டாங்க. ஆன்டிபயோட்டிக்னா நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த விஷம், அந்த வைரஸை இன்னொரு வைரஸை விட்டு உள்ளே அழிச்சிருவாங்க. எப்படி? அதுக்கு எதிர்ப்பானா இன்னொரு வைரஸை உள்ள விடுவாங்க. இன்னொரு வைரஸ் ஆன்டிபயோட்டிக்னா அது இன்னொரு வைரஸ். அதனால தான் சொல்லுவாங்க அதை அடிக்கடி எடுக்கக்கூடாது. அடிக்கடி எடுத்தோன்னா உங்களுக்கு நமக்குள்ள இருக்கிற நல்ல வைரஸ் இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள சில வைரஸ், இதை வந்து அழிச்சிடும். ஆனால் அடிக்கடி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முடியாத கட்டத்தில் ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க, இன்ஜெக்ஷன் போடுவாங்க, இன்ஜெக்ஷன் மூலமாக போடுவாங்க, டேப்லெட் மூலமா போடுவாங்க. இப்போ இந்த ஆன்டிபயோட்டிக் மாதிரி தான் பிசாசுனுடைய விஷத்தை, பிசாசு கொண்டு வந்த விஷம் உள்ள வந்துருச்சு. கேட்டீங்க? தீமையான வார்த்தை எப்படி கேட்டீங்க? ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேசிட்டாங்க, ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேசிட்டான். நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவன் ஒரு வார்த்தை தான் பேசியிருப்பான். எப்படி? அவன் ஒரு வாட்டி பேசியிருப்பான். என்ன இப்படி பேசினாயின்னு இவங்க ஒரு 1000 தடவை பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாங்க, என்ன இந்த பயலை அப்படின்னு கேட்டாங்க. ஏலே அவன் ஒரு வாட்டி கேட்டு விட்டான், நீ எவ்வளோ வாட்டி அதை சொல்ற இல்லையா? அப்போ உள்ளுக்குள்ள அதை என்ன செஞ்சாங்க? கேட்டதுனால இருதயத்தில் இருக்குது, இருதயத்தில் இருக்கிறதுனால மறுபடி இவங்க அதை பேசுறாங்க. பாத்தீங்களா? உன்னை கேட்கறதுனால ஒரு கெட்ட வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் இருக்கு இல்லையா? வாயிலிருந்து புறப்படணும்னா நீங்க காதுல கேட்டிருக்கீங்க, காது ஒளி இருதயத்துல கொண்டு நிரப்புனதுனாலதான் உங்க வாயில கெட்ட வார்த்தைய பேசுறீங்க. அப்போ பாருங்க, ஆரோனுடைய கோல் மற்ற சர்ப்பங்களை, ஆரோனுடைய சர்ப்பம் மற்ற சர்ப்பங்களை விழுங்குச்சுன்னா அந்த சர்ப்பம் ஆரோனுடைய கோலை நாசம் பண்ணிருக்கணும் தானே? ஏன்? ஆரோனுடைய கோல் ஆன்டிபயோட்டிக் மாதிரி. இயேசுவின் ரத்தம் எப்படி? ஆன்டிபயோட்டிக். தேவனுடைய வார்த்தை எப்படி? ஆன்டிபயோட்டிக். உள்ள வந்த கெட்ட வார்த்தையின் மூலமாய் ஒன்ன அழிக்க வந்த அந்த மரண வார்த்தைய, உன் இருதயத்துல தங்கி இருக்கிற அந்த மரண வார்த்தைய, ஒன்ன சபிச்ச அந்த வார்த்தைய தேவனுடைய ஆசீர்வாதமான வாக்கு தத்தத்தை உள்ள விடுறதுனால ஆன்டிபயோட்டிக் உள்ள போய் அந்த விஷத்தை அழிச்சு, அதனால வருகிற அந்த கிரியை அழிச்சு நீதியாகிய நன்மையை கொண்டு வந்து சேர்த்துரும். அல்லேலூயா. இப்போ வனாந்தரத்தில் வெங்கல சர்ப்பமா நிக்குது. இயேசு வெங்கல சர்ப்பமா மாறணும். கொல்கத்தால என்ன செஞ்சாரு? வெங்கல சர்ப்பமா மாறினார். அவரை நோக்கி பார்த்த முகம் பிரகாசம் அடைந்தது. அவரை நோக்கி பார்த்த முகம் ஜீவன் அடைந்தது, பிழைச்சிச்சு. இங்க பாம்பு கடிச்ச மேல அந்த சர்ப்பத்தை பார்க்கும்போது பிழைச்சுக்கிட்டான், உயிர் பிழைச்சுக்கிட்டான். ஹல்லேலூயா. கீழ்ப்படிஞ்சவன் எல்லாம் என்ன செஞ்சுட்டான்? உயிர் பிழைச்சுக்கிட்டான். பிசாசு வந்து
இயேசுவை எப்படி அடிக்கிறான்? இயேசு என்ன பண்ணா நினைக்கிறீங்க? இயேசு சிலுவையில் ஏறணுன்னு, சிலுவையில் ஒப்பு கொடுத்தோன்னு என்ன செஞ்சான் பிசாசு? நல்ல வாய்ப்பு. எப்படி? மாப்பிள்ளை இதுவரைக்கும் கிடைச்சதுல இவன் தான் அல்வா கொடுத்த மாதிரி அப்படியே தலையை நீட்டுறான். எப்படி? முள்முடி வச்சா ஒன்றும் சொல்ல மாட்டேன்றான், காரு துப்புனா ஒன்றும் சொல்ல மாட்டேன்றான், கெட்ட வார்த்தை பேசினா சபிச்சா ஒண்ணுமே சொல்ல மாட்டான், வாயே திறக்க மாட்டான்னு சொல்லி சிலுவையில பிசாசுடைய மொத்த விஷத்தையும் கக்கனான். அவன் பிசாசு மொத்த விஷத்தையும் கக்கும்படி அவர் வாய் பேசாமல் இருந்தார். ஊத்ரா. எப்படி? ஊத்ரா அப்படின்னு இவன் மொத்தத்தை எங்க ஊத்துனான்? எப்படி மொத்தத்தை உள்ள இறக்கணும் விஷத்தை? பிசாசு எப்படி இறக்குவான் விஷம்? பிசாசோட விஷம் என்னன்னா வியாதி, துன்பம், பிரச்சனை, போராட்டம், தரித்திரம், குறைவு, இல்லாமை, பொறாமை, பெருமை, இதெல்லாம் யாருடைய ஐட்டம்? அதெல்லாம் எங்கே போச்சு? சிலுவையில் பிசாசுக்கு அந்த விஷத்தை எங்கே, யார் மேலே கக்குனான்? இயேசுவின் மேலே கக்குனான். இயேசு அந்த விஷத்தை என்ன செஞ்சிருக்கணும்? உங்கள் மேலே ஒரு ஆள் விஷத்தை கக்குறாங்க, இப்போ வயலட் சொல்கிறாங்க, பிரதரே என்னை இப்படி சபிச்சு போட்டான்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன எப்படின்னு கேட்குறேன். எப்படி? ஒன்றா அது பாஸ்டரு இந்த 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 மாதிரி இந்த 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 மாதிரி என்ன சபிச்சா அப்படித்தானே அவங்க சொல்லுவாங்க. கேட்டா உன்னிப்பாக கேட்டா அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லவே இல்லை. இவன் குடுக்க குடுக்க மொத்தமாக வாங்கினார், திரும்ப பேசலை. என்ன சொல்லலை? ஆண்டவர் திரும்ப பேசவே இல்லை, மொத்தமாக வாங்கினார். எல்லாத்தையும் வாங்கி சட்டப்படி என்ன செஞ்சிருக்கணும்? இப்போ அவர் விஷம் தானே, இயேசுக்குள்ள எல்லா விஷம் போயாச்சு. அப்போ அவர் விஷம் தானே, அவர் என்ன செய்யணும்? கக்கணும் தானே. ஆனால் அவர் கக்கலை. ஆனால் ஒரு மனுஷன் பிரச்சனைக்குள்ள வரும்போது பக்கத்தில் இருக்கவனையும் பிரச்சனை ஆக்கிடுவான். நான் நல்லா இல்லை, அவனும் நல்லா இருக்கக்கூடாது, எனக்கு ஒன்றும் இல்லை அவனுக்கு ஒன்றும் இருக்கக்கூடாது, என் காரு பஞ்சர் ஆயிடுச்சு அவனுக்கு காரு என்னைக்கு பஞ்சர் அவனு பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் அப்படி செய்யலைங்க. இந்த விஷயம் எல்லாம் தேவனுக்கு இவருக்குள்ள வந்துருச்சு. யாருக்குள்ள? உள்ள வந்துருச்சு. இவர் யாரு மேலே அந்த விஷத்தை கக்கலைங்க. யாரு மேலேயும் உள்ள போய் வார்த்தையாக தெய்வத்துக்குள்ள போச்சு. ஆரோனுடைய கோலை தூக்கி போட்டோடனே பாம்பா மாறிச்சுது. மற்ற மந்திரவாதிகள் எல்லா சூனியக்காரனுக்கு எல்லா பாம்பையும் இந்த பாம்பு எப்படி விழுங்கிச்சோ அதே போல சிலுவையிலே எல்லா சாபத்தையும் பாவத்தினால் வந்த எல்லா கூறுகளையும் விழுங்கிட்டார். ஏன்னா வசனம் சொல்லுகிற அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து, பாவத்தை என்ன சொல்லுது? உலகத்தின் பாவத்தை தீர்த்தார் தானே. இனி பாவம் இருக்குதா? வியாதி யாருடையது? பிசாசு. பாவம் யாருடையது? பாவத்தில் தானே வியாதி வந்துச்சு. அப்ப வியாதி இருக்கா? பலவீனம் இருக்குதா? பொறாமை அதெல்லாம் இதெல்லாம் வருது. அப்ப இல்லையா? பொறாங்கா பேசுறாங்க. பாப்போம். அப்படின்னா ஏன் இந்த பாவம் மனுஷனை திரும்பவும் அழிக்குது? இயேசு சிலுவையில மொத்தமா சுமந்து தீர்த்தார். அப்ப ஏன் பாவம் வருது? இதான் போன வாரம் நான் கேட்டு உங்களுக்கு விட்டேன்னு நினைக்கிறேன். போன வாரம் ஆராதனையில கரெக்டு தானே? வர்றோம் கிளைமேக்ஸுக்கு. பாவம் எப்படி வருதுங்க? புரியுதா உங்களுக்கு எப்படி பாவம் வருதுன்னு? அப்ப எங்கேயோ ஒரு கேப் இருக்குது. அப்படிதானே? ஆண்டவர் கண்ணை லைட்டா வாயில ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டு நினைக்க. அப்படிதானா? அப்படியா? முழுவதுமாய் தாழ்த்தினார், தன்னைத்தான் முழுவதுமாய் சாழ்த்தினார். ஹல்லேலூயா. அப்ப எங்க இருக்குது பாவம்? எப்படி வருது? ஏன் தோல்வி வருது? ஏன் வெற்றி அடைய முடியல? நினைச்ச மாதிரி தேவன் சொல்றாரு, பெருசா சொல்றாரு, பெருசா கூட வேணாம்,
தலை அளவுக்கு வேணாம், கால் அளவுக்காவது வேணாம், முழங்கால் அளவுக்காக வேணாம், வரமாட்டேங்குது. அப்ப எங்க பிரச்சனை? ஓகே, பார்க்கலாமா? திருப்பிக் கொள்ளுங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம், யாக்கோபு 3:8. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. விஷம் எங்க இருக்குதா? எங்க இருக்குது? இன்னைக்கு நல்ல நாக்கு வலிக்கணும், டங்கு கிளீனர் வாங்கணும். என்னது? டங்கு கிளீனர் வாங்கணும். நாவு என்னவா? நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாதான், அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததான். அப்ப விஷம் எங்க இருக்குது? நாவுல இருக்குது. பாருங்களேன், அதனாலதான் நம்ம துதிக்கிறோம். அதனால தேவனுடைய சாயல் உண்டாக்குற மனுஷன் அதனால சபிக்கிறான். பாருங்க, துதித்தல் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரர் இப்படி இருக்க கூடாதுன்றாரு. ஒருத்தனை துதிக்கிறது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ சபிக்கப்பட்டிருப்பாய், ஆசீர்வதிப்பாய். இப்படி 2 லைன் விட்டாலும் கொள்ளாம போல இருக்கு, இல்லையா? இல்லையா? சபைக்கு வராத லிஸ்ட் ஒரு சைடுல நெல்லு, சபைக்கு வந்த லிஸ்ட், ஒழுங்கா வர லிஸ்ட் ஒரு ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், சபிக்கப்பட்டிருப்பாய், அடுத்த வாரம் பார்க்கலாம், இந்த ஒரு வாரம் சபிக்கப்பட்டிருப்பாய். ஆண்டவர் இப்படியே சொல்லுவாரு. ஏன்னா அவர்கிட்ட விஷம் இல்லை. விஷம் எங்க இருக்குது? அது எப்படி இருக்குது? அப்ப என் வாயே விஷமா? என்ன பார்க்கலாம் பாருங்க. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்பும் தண்ணீரும் சுரக்குமோ? ஒரே ஊட்ல தித்திப்பு கசப்பு தண்ணீர் சுரக்குமா? நல்ல தண்ணி சுரக்குமா? சுரக்காதானே, இல்லையா? சுரக்காய் ஓட்டினா என்ன வரும்? சுரக்காய் வரும். கும்பளங்காய் ஓட்டினா, சேனக்கிழங்கு ஓட்டினா சொறி வரும். வருதா இல்லையா? உள்ளியை வெட்டினா கண்ணீர் வரும். கரெக்டு தானா? அப்போ நீங்கள் உள்ளி வெட்டாமல் வேற ஏதோ வெட்டுறீங்க சொறிகிறதுக்கு. அல்லேலுயா. பார்க்கலாம், திருப்பி கொள்ளுங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம். நம்ம என்ன கனி கொடுப்போன்னு நமக்கே தெரியல பாருங்க. ரோமர் 3:13 வாசிங்க. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குலே தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்தியதற்கு தீவிரிக்கிறது. ஓகே ஓகே. அப்ப என்னது? தொண்டை துறக்கப்பட்ட பிரேத குழியாம். ஒரே நாத்தம், வாயை திறந்தா ஒரே அழிக்கிற சபிக்கிற நாசம் பண்ற வார்த்தையை தான் பேசுறது பாருங்க. அப்ப மனுஷனுடைய தொண்டை எப்படிதான்? பிரேத குழி மாதிரி இருக்குதுன்றாங்க. திருப்பி கொள்ளுங்க. அது எப்படி, ஏன் விஷமா மாறுது பார்த்துருவோமா? யாக்கோபு 1:20. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. எப்படி? மனுஷனுடைய கோபம். ஏன் கோபம் வருதுங்க? கோபம் எப்படி வருங்க? கோபம் எதனால வருது? எங்க கோபம் எப்படி வருது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஹலோ, கோபம் எப்படி வந்து சொல்லுங்கள், வரையறுக்க. வா ஒழுங்கா கேட்கறதுல வேண்டியது அது வரும். அப்படிதானா? கரெக்டு தானா? செல்லடி மெசேஜ் ஓட்டணும், எனக்கு கண்டினியூ பண்ணணும். கேட்குறது மாதிரி வாங்கி தரலன்னா சண்டை வரப்பா, கோபம் வருமா இல்லையா? பென்னு வாங்கி கேட்ட இடத்துல பென்சில் வாங்கி தந்தா கோபம் வருமா இல்லையா? வரும் இல்லை, நியாயமாக தானே இருக்கு. இப்போ சொல்கிறேன், அசிகா வந்து அப்பா அம்மாட்ட அம்மா எனக்கு பெண்ணு வாங்கி தாங்கன்னு சொல்லி 1 வாரமாக சொல்கிறான். சரி மக்களே வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 1 வாரம் தாண்டி பெண்ணு வாங்கி கொடுக்குறாங்க. வாங்கிட்டு வரப்போ என்ன வாங்கிட்டு வராங்க? பென்சிலு. எப்போ வாங்கிட்டு வராங்க? கடை பூட்டினதுக்கு பிறகு. எப்படி? கடை பூட்டுற கடைசி ஆளாக நின்று வாங்கி கொடுத்துட்டாங்க. மக்களே தான் பெண்ணு நீ கேட்ட இல்லை 1 வாரமா மக்கா இந்த பூடு நான் பெண்ணில் வாங்கிட்டு வந்தேன். இவன் இப்படி பேச மாட்டா, சொல்கிறேன், நான் பொதுவாக சொல்கிறேன்.
இப்போ கடைசியா அவங்களுக்கு திங்கக்கிழமை எக்ஸாம் எழுதுறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கடை பூட்டுற டைம்ல போய் எதை வாங்கிட்டாங்க? பெண்ணுக்கு பதிலாக பென்சிலை வாங்கிட்டாங்க. இப்போ அவளுக்கு மறுநாள் எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்மையில என்ன இல்லை, பென்னு தான் வேணும், பென்சில் தேவையில்லை. தேவையில்லாத வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன செய்வா? நார்மலாக கோவம் வருமா இல்லையா? அசிகாலுக்கு இல்லை, யாருக்கும். இக்கட்டான சூழலை இவ்வளோ ஒரு வாரமாக கேட்டிருக்கிறேன், உனக்கு மண்டையில் கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? அப்படி தானே வரும். அவன் இப்போ கேட்க மாட்டான், நீங்களும் அப்படி கேட்கறது இல்லை. நீங்கள் இந்த மாதிரி கடை பூட்டினது பிறகு கடைசியாக வாங்கும்போது உங்களுக்கு டென்ஷன் வராது, கோபம் என்னது வருமா? யாரு சொல்லுதிய? உண்மையாட்டா சொல்லுதிய? ஐயோ, கோபம் வருமா? ஏன்னா மறுநாள் காலையில் நடக்க வேண்டிய யதார்த்த காரியம் அது. அதை நடக்கிறதுக்கு நடப்பிக்கிறதுக்கு தேவையானதை இவ்வளவு தெளிவா சொல்லி கொடுத்த பிறகு வாங்கிட்டு வரல. சக்கைக்கு மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்கன்ற மாதிரி சக்கைக்கு மாங்காய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப கோவம் வருமா இல்லையா? வருமா? துணிஞ்சு சொல், நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். வருந்தானே மக்களே? உள்ளதா சொல்லுங்க. என்ன வருந்தானே? யதார்த்தம் தானே? யதார்த்தம் தானே? ஆனால் வசனம் சொல்லுது, நீ இப்படி கோபப்பட்டால் தேவ நீதி நடக்காதான். நீ கோபப்பட்ட உடனே பென்சிலுக்கு பதிலாக பெண்ணு வானத்தை பிளந்து உன் கரத்தில் வராது. எப்படி வராது? எப்படி வராதான்? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. கோபப்பட்டா என்ன வரும்? கோபம் எங்கிருந்து வரும்? இங்கதான். நான் மட்டும் ஒரு அண்ணி என்னை கட்டிட்டு வந்து வேலைக்காரியா வச்சிருக்கியே, நான் என் வீட்டில் ராணியா இருந்தேன், இங்க என்ன வேலைக்காரியா நீ? இது எங்க இருந்தது ஐட்டம்? இந்த செத்த பணம் குழி மூடாம திறந்திருந்திருக்கு. அதுதான் வாயில என்னது கூப்புன்னு நாத்தத்தோட வந்து பிரவேசிச்சு. நான் என்ன வேலைக்காரி என்ன நினைச்சேன்? நான் அப்போ உனக்கு சோறு போட்டாக்கா வந்திருக்கேன். பின்ன இடத்துக்கு சோறு நீ தின்னுவியா? பின்ன போட மாட்டியா? திங்கிற சோறை நீ போட மாட்டியா? ஏப்பா, நீ ஒரு சாதத்தை சாப்பிட்ற, ஒரு பாதி அதே மாதிரி அது கொடுக்க மாட்டியா? நீ சாப்பிட்றத கொடுக்க மாட்டியா? உள்ள பிரேத குழி இல்லையா? அதை மூடல. பிரேதத்தை செத்ததை மூடாம விட்டாங்க. இயேசு மரித்தார், உயிரோட எழும்பினாரு, இன்னும் காலியா தான் இருக்குது இல்லையா? இல்லையா? திறந்து வச்சிருக்குது. ஆனா நம்ம என்ன செய்யணும்? உண்மையாலுமே அடக்கம் பண்ணப்படணும். You want burial. உனக்கு பரியல் நடக்கணும். அதுக்கு தான் ஞானஸ்நான சத்தியம். அதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சு நீ பரியல் ஆகணும். ஹல்லேலூயா. அப்படி பரியல் ஆனாதான் கிறிஸ்துக்குள்ள உனக்கு உயிரோட எழும்புகிற ஒரு பாக்கியம் உண்டாகும். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுது, மனுஷன் உன்னை கோவப்பட்டோன்னே உங்களுக்கு காரியம் நடக்காது. பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த மாட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கோவப்பட்டது அடுத்த வர ஞாபகம் இருக்கும். எப்படி? அடுத்த டைமு ஞாபகம் இருக்கும். ஒரு வேளை ஞாபகம் இருக்குங்க. ஒரு பெண்ணுக்கு தவிர 2 பெண்ணு கூட வாங்கிட்டு வரலாம். ஆனால் அதனால தேவன் உனக்கு வச்சது வராது. நான் சொல்லட்டுமா? இப்போ சொல்கிறேன், அசிகாலை வச்சே சொல்கிறேன். மாற்றி வாங்கிட்டு வந்துட்டாங்க அம்மா. ஆனால் இவ என்ன செஞ்சுருக்கணும்? என் தேவன் எனக்கு சகாயர், எனக்கு பொல்லாப்பை அவர் செய்ய மாட்டார், நாளைக்கு எனக்கு தேவையான காரியத்தை என் தேவன் செய்து முடிப்பார். ஒரு வாரமாக அம்மா கிட்ட கேட்டேன், அம்மாவே மாற்றி வாங்கிட்டு வந்தாங்க. அப்பா ஏதோ எனக்கு செய்ய போறாரு அப்படின்னு நினைச்சேன்னா காலையில் உனக்கு 10 பெண்ணு வந்துடும். 10 வந்து முழு ஸ்கூலுக்கு உனக்கு நீ பெண்ணே தேவைப்படாத அளவுக்கு கர்த்தர் உனக்கு பெண்ணை தந்துருவார். இது பொறுமையா இருந்தா, விசுவாசமா இருக்கிறவன் தான் பொறுமையா இருப்பான். ஹல்லேலூயா. அப்படி நான் வேற மாதிரி சொல்லி இருக்குதே. எப்படி? சங்கீதம் 4:4 எடுங்க. என்ன சொல்லிருக்கு? நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்படிதான் சொல்லி இருக்கு. அம்மை அடி கொடுக்கல எல்லாம். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். இங்க பாருங்க, நீங்கள் கோபம் கொண்டாலும்
யாரை பற்றி எழுதியிருக்கு? இது நம்ம நல்லா கேள்விப்பட்டிருப்போம். கோபம் கொண்டாலும் கோபம் வரும்பா. கோபத்தை நியாயப்படுத்துது. இது எங்க நியாயப்படுத்துது? இது பழைய பிரமாணத்தில் சொல்லி இருக்கு. புதிய பிரமாணத்தில் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணி இருக்குது. ஆனா இது பழைய பிரமாணத்தின்படி கோபம் கொண்டாலும் நீ பாவம் செய்யாதேன்னு இருக்குது. ஆனா ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அப்படின்னா யார மாதிரி இருக்கிறான்? அவர் யாரு? அவருக்கு குணம் என்ன? அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறார். நீ தப்பு பண்ணவன உன்னை அழிக்கல, நீ பாவம் பண்ணவன உன்னை தூக்கி எறியல. அவரு சாந்தம், சாந்தம், மனத்தாழ்மை. ஹல்லேலூயா. பார்க்கலாமா? நம்ம நிறைய பேர் இந்த வசனத்தை பிடிச்சிருவாங்க பாருங்க. மத்தேயு 11 திருப்புங்க. மத்தேயு 11:29. மத்தேயு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்றார். கரெக்டா வரையில? நான் கரெக்டா போறோம்ல? கரெக்டா தானே போறேன் பாருங்க. என் பின்னாடி போற மக்களே, நான் சாந்தமும், யார் சொல்றா? இயேசு சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. நுகம்னா என்ன மக்களே? வார்த்தை. எது? வார்த்தையினால நம்ம வாயை கட்டிடணும், வார்த்தையினால காதை அடைச்சிடணும், வார்த்தையினால வாயை பொத்திடணும். அப்போ அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். சத்தியத்தை திரும்ப 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 கேட்கணும். வெளியில போய் என்னால முடியல, நான் நல்லா சர்ச்சுக்கும் வாரேன், ஜபிக்கிறேன், எல்லாம் பண்றேன், ஆனா எனக்கு முடியல. நீ ஏற்றுக்கொள்ளல. நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் எனக்கு எல்லாவற்றை செய்து முடிப்பார். நான் முடிச்சிருவார். அந்த நுகத்தை ஒரு போது என்ன செய்யாதீங்க, விட்டு வெளியே போகாதீங்க. வெளியே போனீங்கன்னா தன் பாட்டில் ஓடிட்டே இருப்பீங்க. குடிக்கிறது தண்ணி கிடையாது, டயர்டாயிருவீங்க, உங்களை பிடிச்சிருக்கு ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு, இல்லையா? ஒரு மாடு இருக்குதுங்க, மாடை நுகத்துல போட்டு மாட்டி விட்டுட்டு அதை சும தூக்க வைப்பாங்க, அப்படித்தானே? வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? மாடுகாரன் என்ன செய்வான்? தண்ணி கொடுப்பானா இல்லையா? ஆகாரம் கொடுப்பானா இல்லையா? அது அவன் இலகுவாக தான் இருக்கும். நான் சும்மா போகிறேன், சாப்பிட்டு எனக்கு நடக்கிறேன், எனக்கு இது ஒரு 100 கிலோ மூட்டை தூக்குறது பெரிய மேட்டரே கிடையாது, இல்லையா? பிள்ளையை பெற்றுட்டாங்க, 10 மாதம் சுமந்தாங்க, அது உங்களுக்கு ஒரு மேட்டராகவே இருக்காது. அதுக்கான சில பாடுகள் இருந்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தூரமாக நமக்கு பார்க்க கஷ்டமாக இருக்கும், இல்லையா? பிள்ளையை பார்த்துங்க, பெற்றுட்டு அவளை தூக்கி வச்சுருவாங்க பாருங்க தாய். அவங்க கஷ்டமாகவே இருக்காது, தகப்பனு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு தேவன் அதை கொடுத்துருக்கிறார். கர்ப்ப பாத்திரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், விசேஷமா அதை சுமக்கிறதுக்கான பலனை கொடுத்துருக்கிறார். அது நுகம் இல்லை. ஏன்னா டெஸ்ட் பேபி போகணும், எல்லாம் அங்கேருந்து நடக்கட்டும், நான் இங்கிருந்து பாக்கி, அப்படி இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம், ஆண்டோடைய வார்த்தை எப்படி இருக்குமா? மெதுவா இருக்கும்பா. என் சுமை லகுவா இருக்கும். இப்போ ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்வாரு? ஆண்டவரே, எனக்கு அம்மா வேற தப்பா பண்ணிட்டாங்க, எனக்கு கடைசி நேரத்தில் எனக்கு பென் கொடுக்கறதுக்கு பென்சிலே வாங்கிட்டு வந்துட்டாங்க, ஆண்டவரே உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னா, காலையில் நீ போகும்போது உனக்கு உன் ஃப்ரெண்டு கிஃப்டாகவே கொடுப்பாங்க ஒரு பென்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் இந்த சர்ச்சில் ஃபஸ்ட்டு சவுண்ட்ஸ் வாங்கும்போது என்கிட்ட காசு இல்லை. அப்போ நான் அது கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேகரிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி போய் விசாரிக்கிறேன், இவ்வளோ செட்டு வாங்கணுன்னா எவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு. அப்போ ஒரு குறிப்பிட்ட தொகை சொல்லியாச்சு. எனக்கு அதில் இன்னும் ஒரு 15 ரூபாய் இருந்தால், ஒரு 15,000 ரூபாய் கூட இருந்தால் நான் பெட்டராக வாங்கிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு விசுவாசிச்சுட்டே இருக்கிறேன், ஜோம் பண்ணுறேன். ஆண்டவரை, எனக்கு பெஸ்ட்டாக வேணும். எப்படி? எனக்கு பெஸ்ட்டாக வேணும், ஆனால் என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. நான் யார்கிட்டையுமே கேட்க மாட்டேன், ஒருத்தட்டே நான் கேட்க மாட்டேன். வச்சுருக்கிறேன், என்கிட்ட இருக்கிற காசு அப்படியே இருக்குது, அது என் காசு. காலையில் எனக்கு ஒரு ஆள் ஃபோன் பண்ணுது, எப்படி? நாளைக்கு நான் சவுண்ட்ஸ் வாங்க போகிறேன்,
இன்றைக்கி நான் படுத்திருக்கிறேன். வெள்ளிக்கிழமை சவுண்ட்ஸ் வாங்க போகிறேன், சண்டேக்கு ஆராதனைக்கு. வெள்ளிக்கிழமை சவுண்ட்ஸ் வாங்கணும், எல்லாம் செட் பண்ணிவிட்டு நைட் சனிக்கிழமை ஒரு ட்ரையல் பார்க்கணும், சண்டே பண்ணணும். வெள்ளிக்கிழமை சாணம் வாங்குறது ரெடி பண்ணிட்டேன். நான் வேலைக்கிழமை படுத்திருக்கிறேன். அன்றைக்கி எனக்கு ஹாலிடே. எனக்கு ஒரு ஆள் ஃபோன் பண்ணுறாங்க, மக்களே நான் உனக்கு, எனக்கு ஃபேமிலியில் ஒரு ஆள், நான் உனக்கு ஒன்று செய்யணும். ஏன்னா மனசுலேருந்து உறுத்துது. எப்படி மனசுலேருந்து உறுத்துது. சரி நீ எலும்பு சொல்கிறேன். எலும்பிட்டேன். சொல்லுங்கள். எனக்கு மனசுலேருந்து உறுத்துது. எப்படி நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரணும். எப்படி அது நான் செய்யணும், அது என் கடமை. நான் உனக்கு அதை செய்யலை, அதனால் நான் அதை வாங்கி தரட்டா இல்லை நீயே வாங்கிக்கிறியா? கரெக்டாக 15,000 ரூபாய் என் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. 1/2 ஹவரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. நான் அப்படியே வச்சுருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் அது வேறு எதுக்கோ என்கிட்ட வரல, தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷமாக அந்த பணத்தை தூக்கிட்டு போனேன். நான் முந்தின 3 நாளைக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு இதுதான் என் பட்ஜெட், இதுதான் எடுக்கலாம், ஆனா இதை விட பெட்டரா எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் நான் நினைச்சேன், இல்லை விசுவாசம் இல்லை, அதை என்ன கொடுத்துட்டேன். தி பெஸ்ட்டை கொடுத்துட்டாருங்க. ஏன்னா அப்போ இந்த ஆடியோ ரெக்கார்டிங் அதெல்லாம் எனக்கு பண்ணதுக்கு நான் வேறு மாதிரி பண்ணுவேன், மொபைலில் பண்ணிகிட்டு இருப்பேன், வழியே இல்லை. அப்போ இந்த மிக்சரில் அதுலேயே ஆடியோ ரெக்கார்டு இன்புல்ட்டானு தெரியாதுங்க, எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கொடுத்துட்டாருங்க. ஏன்னா இந்த மண்டையாக இருக்கிறதெல்லாம் பிடிக்காது, கியூட்டா ஸ்வீட்டாக சூப்பராங்க. அவருடைய நுகம் லெகுவாயும் மெதுவாயும் இருக்கும், பெட்டராக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க எத்தனை பேர் புரியுது? சங்கீதம் 120 திருப்பி கொள்ளுங்க. 120 முடிச்சிடலாம். 1-2. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். ரைட் இருங்க. என்ன சொல்றான் அசிகா? என்ன சொல்றான்? நெருக்கத்திலே. அந்த நைட்டு நெருக்கம் தானே இல்லையா? கஷ்டம் இல்லை? அப்போ நெருக்கத்தில் எதை இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்து, கர்த்தாவே பொய் உதடுக்கும் கபட நாவுக்கு என்னை எப்படி எதுக்கு தப்பிக்கணும்? முதல்ல பொய்யான இந்த உதரம் நான் பேசக்கூடாது, தவறுதெல்லாம் அம்மாவை பேசக்கூடாது, தவறுதெல்லாம் நான் திட்டக்கூடாது, நான் சும்மா கோவப்பட்டு என் நாவை என் கபட நாவுக்கு ஒப்பு கொடுக்கூடாது, என் ஆத்துமாவை அந்த கபடத்துக்கு தப்புவித்து என்னை பாதுகாத்து கொள்வீராக. நான் இந்த நெருக்கத்தில் கூப்பிடுற உங்களை நோக்கி என்னை விசாலத்தில் வைப்பீராக, எனக்கு இந்த தேவையை சந்திப்பீராக, நீதியை நடப்பிப்பீராக. நான் கோபப்படல ஆண்டவரே, இந்த இடத்துல கோபப்பட்ட உடனே ஒண்ணும் கிடைக்காது, கடை பூட்டிருச்சு, காரியம் வாங்கிக்க முடியாது, இது வேற வழியே இல்லை. பாருங்க, நேற்றுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. நான் இதில் ஒன்று புதுசாக வரும் ஒரு திங்ஸ் வாங்கலான் இருந்தேன். ரொம்ப நாளைக்கு முன்னே ஆசை, ரொம்ப நாளாக சொன்னேன், எனக்கு அதை செஞ்சு தரேன்னு சொன்ன ஒரு நான் பண்ணி தரேன் சார், 2வது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். சார் எனக்கு தந்தீங்கன்னா, எனக்கு தந்தீங்கன்னா எப்போ தந்தீங்கன்னா இந்த குட் ஃப்ரைடே ஆராதனை ஈஸ்டருக்கு தந்தால் சூப்பராக இருக்கும் சார், ஆசைப்பட்றேன். பசங்கள்டெல்லாம் சொல்லிட்டேன், அவங்களுக்கு தான் தெரியும் என்னன்னு, பசங்கள்டெல்லாம் சொல்லிட்டேன். சொல்லி அவங்களோட உற்சாகப்படுது. நான் எப்போவுமே அவங்கள்ட்ட எப்போவுமே சொல்லுவேன், அது அவங்களுக்கு அது ஒரு வேறு மாதிரி ஒரு உறவு. அப்போது அதை சொல்லுவேன், அவங்களுக்கு அது ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும். அப்போ நான் அதை சொல்கிறேன், எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. நேற்றுக்கு காலையில் சாயங்காலம் நைட்டு எல்லாமே சரி பண்ணிடலான்றாங்க. நைட்டு 8:30 மணிக்கு சொல்கிறாரு சார், 6 மணி சொன்னார், நினச்ச மாதிரி அது கையில் கிடைக்கல, வேறு மாதிரி எடுக்கலாம், அது கொஞ்சம் நல்லா இருக்காது சார். நல்லா ட்ரை பண்ணார் அவர் எனக்காக. 8:30 மணிக்கு கூப்பிட்டு சொல்கிறாரு, சார் என்ன செய்யறது, வாய்ப்பே இல்லை, என்ன பண்ணுவோம் அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், என்ன சொல்லியிருக்கணும்? அவர் சொல்கிறாரு, சார் நீ என்ன டேஸ்ட்டில் இருப்பீங்கன்னு, ஏன்னா இந்த டேஸ்ட் எனக்கும் உண்டு, உங்களுக்கு என்ன டேஸ்ட்டில் இருப்பீங்கன்னு தெரியும், சாரி சார் அப்படின்னா. நீங்கள் எது சாரி சொல்கிறீங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஆண்டவர் பெட்டராக தருவார், என்னைக்கு அங்கே கிடைக்குமோ எனக்கு அப்படியே போதும், அடுத்த வாரம் பிச்சு உதறோம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.
அப்ப நான் கோபம் பட்டேன்னா நீதி வருமா? தேவ நீதி, தேவன் நமக்கு தரது வருமா? கோபப்பட்டேன்னு உடனே இன்னைக்கு வந்திருக்குமா? இல்லை நடிகை வந்திருக்குமா? வராது. அப்ப நம்மளுடைய கோபம் தான் விஷம். ஹலோ, கோபம் தான் கொடிய விஷம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ரெண்டு விஷயத்தை சிலுவையில பண்ணாரு. ஆண்டவர் பேசினாரா? சிலுவையில அடிக்கப்படும் பேசினாரா? பேசலையா? ஒரு டைம் பேசாமலே இருந்தார். ஆனா சிலுவையில ஏறின பிறகு பேசினார். 7 வார்த்தையை தெளிவா பேசினார். ஏலி ஏலி லாமா சபத்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஏன்னா உங்க சார்பில் ஏன் சார்பில் அவர் மன்னிக்கிறாரு. அந்த இடத்துல பேசணும். அது ஹல்லேலூயா. ஆனா கடைசியில் சொல்றாரு, இவர்களுக்கு மன்னி, தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். தெளிவா தான் செஞ்சுட்டு போனாரு. என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கரெக்டா இருந்தா ரியலா எங்க எதை பேசணுமோ அங்கதான் பேசணும். நீதியை பேசணும். இந்த மாதிரிலாம் பண்றானுங்க. ஆண்டவர் கோவப்பட்டு ஒமிட் பண்ணிருக்கலாமே. ஒமிட் பண்ணா இந்த முழு தலைமுறையும் நம்ம எல்லாம் இன்னைக்கு ஒமிட் ஆகி கிடந்திருப்போம். இன்னும் சாபத்துல, இன்னும் தரித்திரத்துல இருக்கும். யாரும் நம்மளை தூக்கி விட முடியாம இருந்திருக்கும். இனி ஒரு ஆப்ஷனே இல்லாம இருந்திருக்கும். ஏன்னா ஒரே பேரான குமாரன் இயேசு. ஹலோ, நீங்க நினைங்க நான் விஜயா, நான் மட்டும்தான் ஆண்டவருக்கு, இன்னொரு விஜயா இல்ல. என் இடத்துல தேவன் என் மூலமா தீர்மானிச்ச காரியத்தை கொண்டு வரும்படி தேவன் என்ன கொண்டு வந்திருக்கிறார். நான் அவருக்கு கூட நிற்பேன். அப்ப நீதி விளங்குங்க. நினைச்சிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாருல, நான் உன்னை குறித்து நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிற உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்காருல. அப்படின்னா அவர் நம்மளை குறித்து மட்டும் ஏதோ ஒரு காரியம் வச்சிருக்கிறாரா இல்லையா? எஸ். ஏன் நம்ம அப்படி நினைக்க மாட்டேன்றோம்? அப்படி நினைக்கணுங்க. யாருக்கோ எதுக்கோன்னு இல்லைங்க, எனக்குன்னு இல்லைங்க, கர்த்தருக்காக, அவருக்காக. உம்மாலே நான் சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன், உமக்காக நான் எல்லாவற்றையும் அனுபவிப்பேன். சொல்லப்பட்ட வாக்கு சத்தங்கள் எனக்கு நுகமா இருக்கட்டும், சொல்லப்பட்ட வார்த்தைகள் எனக்கு மெதுவாயும் மிருதுவாய் இருக்கட்டும். ஆண்டவரே, வார்த்தை என்ன கொல்லாது, வார்த்தை என்ன அழிக்காது. தேவன் நம்ம அழிக்கிறவர்கள், அவர் சாந்தமும் மன தாழ்மையுமாய் உள்ளவர். ரைட்டா? கன்க்ளூஷன் வந்துருவோம். இப்போ என்னன்னா, எத்தனை பேர் சொல்றீங்க நான் இனி தப்பா பேச மாட்டேன்னு? எத்தனை பேர் தோணுது? கோவப்பட மாட்டேன்னு தோணுதா? கோவப்படக்கூடாதுல்ல. கோவப்பட்ட ஆசீர்வாதம் வராது, சொல்லப்போனால் சாபம் வந்துடும். ஏன்னா நல்லா படிச்சிட்டோம், வாயிலேருந்து விஷம் எங்கே இருக்குது? பிரேத குழி மாதிரி இருக்குது, தொண்டை குழி. கோபம் தேவனுடைய நீதின்னா ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து சேர்க்காது. அப்போ நம்ம நிறைய தப்பாக பேசிட்டோமே. கவனமாக கவனிங்க. நிறைய தப்பாக பேசுனீங்களா இல்லையா? நான் செத்தே போகிறேன்னு சொன்னீங்களா இல்லையா? நீங்கள் வாயிலிருந்து சொன்ன வார்த்தை அது திரும்பாதுங்க, அது வேலை நடக்கும். சாவுன்னு சொன்னால் சாவு தான். எப்படி? நீ சபிச்சா சபிக்கப்படும், நீ ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிக்கப்படும். There's a power of word. Power of word. Word is a power. அப்ப இதுக்கு மாற்று சொல்யூஷனே இல்லையா? நான் இன்னையில இருந்து நான் என்ன செய்ய மாட்டேன்? சாபத்தை பேச மாட்டேன். அப்ப இதுக்கு முன்ன எனக்கு நான் தப்பா பேசி என் வாழ்க்கையே தப்பா போயிருக்குது. உண்மைதான், பாதி போயிருச்சுங்க. இன்னும் நான் இதெல்லாம் பேசியிருக்கிறேன், என் வாழ்க்கையில் எப்படி வந்துருமோ ஐயம் இருக்குதா? வேதத்தில் எங்கேயுமே பதில் இல்லைங்க, ஒரே ஒரு இடத்துல தான் பதில் இருக்கு. எங்கேயுமே பதில் இல்லை, ஒரே ஒரு இடத்துல. திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 19 அதிகாரம், அப்போஸ்தலர் 10:19 20. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது. எது மேற்கொண்டதா? எது மேற்கொள்ளும்? வசனம் மேற்கொள்ளும். நீ சொன்ன சாபத்தை சிலவங்க எல்லாம் போய் இருந்து எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரே, ஐ ரிட்டன் மை வேர்டு. எப்படி? ஐ ரிட்டன் மை வேர்ட். நான் சாவுன்னு சொன்னதை மன்னிச்சுக்கிட்டு ஆண்டவரே, அதை நான் திரும்பி எடுத்துக்கொள்றேன். நான் பேசல,
மன்னிச்சுக்கிடுங்க சொல்லிக்கிங்களா? அப்படி எங்களுக்கு தெரியாது, ஃபுல்லாக நாங்கள் கட்டாகிறது தான் பேச்சு பழக்கம், என்ன சொல்லுது அப்படின்றீங்களா? சொல்லிக்கிங்களா? சொன்னாதாங்க. ஆனால் ஒரே ஒரு வழி இருக்குது. நீங்கள் அங்கேருந்து வெளியே வரணும்னா, உங்கள் சாபத்திலேருந்து, தரித்திரத்திலேருந்து, உங்கள் வாயிலேருந்து நீங்கள் பேசுனீங்கல்ல, தவறாக பேசுனீங்கல்ல, வர்றதுக்கு ஒரே ஒரு வழி தான், வசனத்தை உள்ள விடணும். உங்க வாயில வசனத்தை பேசுங்க. தீமையை பேசின என் வாயிலிருந்து இனி தீமை வராது. நன்மை பேசுகிறேன், நன்மை பேசுகிறேன், சுகத்தை பேசுகிறேன். வியாதியை நீ பேச மாட்டேன், சுகத்தை பேசுகிறேன். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். ஹalleluya. நான் பலவீனனா இருக்கிறேன், ஆனா என் பலவீனத்தை நான் பேச மாட்டேன். தேவன் எனக்காய் கொண்டு வந்த பலத்தை நான் பேசுறேன், சுகத்தை பேசுகிறேன். என் சரீரம் அவருடைய தழும்பினால் சுகமாகுவதாக, ஆகுவதாக, என்றைக்கு சுகமாகவே இருப்பதாக. நீ சொல்லி 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 வார்த்தையை அறிக்கையிட்டு பேச பேச இழந்தது கூட வந்துடும். You never lost anything hereafter. இந்தியிலிருந்து நீ ஒன்றை இழப்பதும் இல்லை. இனி நீங்க தவறா பேசாம இருக்கிறது உண்மைதான், ஆனா பேசின சாபம் தரித்திரம் எல்லாம் தங்கி நிக்குது. என்னைக்கு உன் வீட்டுக்குள்ள வந்து இறங்கலான்னு கொஞ்சம் வந்து இறங்கிருச்சு. உன் வீட்டில் என்ன தரித்திரம், உன் வீட்டில் பிரச்சனை, உன் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னா உன் வாய் தான் பிரச்சனை. எது? உன் வாய். அப்ப வாய் சரியில்லாதனால தான் வாழ்க்கை சரியில்லை. அவனவன் வாயினால் திருப்தியாவான், வாயின் பலனால் திருப்தியாவான். இப்படிதான் வசனம் சொல்லுது. இன்னைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்து மரித்து சிலுவையிலே பிசாசின் விஷங்கள் முழுவதுமாய் விழுங்கப்பட்டது. அப்ப விஷம் இப்ப நம்ம வாழ்க்கையில் எப்படி வேலை செய்யுது? நான் தான் விஷம். வார்த்தை எனக்குள்ள இல்லை, வார்த்தை இல்லைங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவல் எப்படி வரும்? தித்திப்பும் கசப்பும் ஒரே நாவல் வராதுங்க. இது ஜீவ ஊற்று புறப்படுறது. ஜீவனை பேசுறீங்களா? வார்த்தையை கொஞ்சம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசின உடனே நமக்கு கஷ்டமா இருக்குது. ஆனா கொஞ்சம் இதை விட்டுட்டு போய் அந்த டிவியில் உட்காந்து பாருங்க, ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்க? நான் இதெல்லாம் நோட் பண்ணி ஆவியான நோட்டை கேட்பேன். ஆண்டவர் இப்போ வரைக்கும் எனக்கு இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்குது. திரும்ப அப்படியே மொபைல் அந்த செய்தியை விட்டுட்டு ஒரு இன்னொரு செய்தியை கேட்கும்போது உற்சாகம் வருது. மரணம், அது மரணம். அது கொஞ்ச நேரம் உன்னை திருப்தியாக்கி இருக்கிறத தூக்கிட்டு போயிடும். ஆனால் அது இல்லாததை கொண்டு வந்து சேர்க்கும். முதல்ல கொஞ்சம் கிருகிருன்னு தான் இருக்கும், கொஞ்சம் கிருகிருன்னு இருக்கும். ஆனால் இல்லாததெல்லாம் கொண்டு, ஏன்னா உனக்கு மண்டை புரியலையே, உன் மண்டையை புரிய வச்சு அதை வர வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நன்மையை டேஸ்ட் பண்ண வச்சு 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 அதில் பூரணப்படுத்துறப்ப தான் உனக்கு தெரியும் வார்த்தை எவ்வளவு முக்கியம்னு. ஹல்லேலூயா. அது வரைக்கும் இது பிரேத குழிங்க திறந்திருக்குதுங்க. ஹல்லேலூயா. தேவனால் நிரம்பிருங்க. தேவனால் நிரம்புறது அவருடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கிறது. ஆதியில வார்த்தை தான், கடைசியிலையும் வார்த்தை தான், இடையிலையும் வார்த்தை தான், நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க. கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். வெளிப்படுத்தல் 11:12 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எப்படி ஜெயிச்சாங்க? அடுத்த ஒரு வசனத்தை எல்லாம் கேட்பேன், நான் எழுப்பிட்டு கேட்பேன். அது என் பிள்ளைகள தெரியும். எதனால ஜெயிச்சாங்க? இயேசுவின் ரத்தத்தை அறிக்கையிடுறதுனாலையும். சாட்சியின் வசனம்னா என்ன? ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்குற வாக்குத்தத்த வார்த்தைகள். இதை வாய் பேசட்டு, உனக்கு ப்ரமோஷனே தரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லுவான். யாரு? ஹையர் சொல்லுவான், நான் இருக்கிற வரைக்கும் உன்னை ப்ரமோஷனே தரமாட்டேன், உனக்கு சம்பளம் இன்க்ரிமெண்ட்னு போட மாட்டேன், பார்க்குறிய நீ உன்னை என்ன சொல்லணும்?
என்னங்க கேட்டியடா, இந்த கள்ளப்பய பெரிய பதவியில் இருக்கான், கள்ளை பெண்ணு கள்ளை. எனக்கு போக முடியல, என்ன விளங்க விட மாட்டான்னு தோணுது. இப்படியா சொல்லணும்? என்ன சொல்லணும்? ஆண்டவரே, சாட்சியின் வசனத்தை நான் எடுக்கிறேன், என்னை வாலாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்னீங்க. என் மேல எவன் இருக்கலாம், என் கீழே எவன் இருக்கலாம், எனக்கு குறித்ததை நிறைவேற்ற நீ வல்லவராய் இருக்கிறீர். சாட்சியின் வசனத்தை நான் மறுபடியும் சாட்சிடுறேன், நீ சொன்ன வார்த்தையை சாட்சிடுறேன். உனக்கு தேவையானது உனக்கு வந்திருக்கும். அதை தடை பண்ண எவனா இருந்தானா அவன் தலை தொப்பி தெரிக்கும். அல்லேலூயா. தெரியுமா இல்லையா? அப்போ பிரச்சனை எப்படி முறையிடணும்? இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கணும். சாட்சியின் வசனத்தை, வார்த்தை வசனம் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? என்ன முடியாது? முறையிட முடியாது, ஜெபிக்க முடியாது, உள்ள போக முடியாது, ஆண்டவரத்தில் ஒண்ணுமே எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அப்போ விஷம் இல்லை, முதல்ல ஆண்டவரை விட்டுறக்கூடாது. விஷத்தை விழுங்கினாரா இல்லையா ஆண்டவர்? சிலுவையில் மொத்தமாக முடிஞ்சுதா? இப்போ விஷம் எங்கே இருக்குது? இந்த இடம் தேவனுடைய வார்த்தையை உச்சரிக்காம இது விஷமாக மாறிடுச்சு. பொறாமை, அசுத்த கிரியெல்லாம் உள்ள வருது. நமக்கே சிலவில் நம்மளை பிடிக்கல. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம அந்த ஆள் கிடையாது. ஆக்சுவலாக பொறாமைக்குரிய ஆள் நம்மளை யார் மாதிரி உருவாக்கினார் கர்த்தர்? அவர் சாயலை அவர் ரூபமாக உருவாக்கிறார். அவனை பொறாமை வருது பாருங்க. வரக்கூடாது. சாட்சியின் வசனத்தில் அதை ஜெயிக்கணும். ஆண்டவரை, நான் பொறாமப்படுறோம் இல்லை, பொறாமை எலும்புரிக்கு என்று வேதம் சொல்லுகிறது. நான் உம்முடைய ஐஸ்வர்ய தேவனுடைய பிள்ளை, என்னை ஐஸ்வர்யமாக வைப்பீர், என்னை செழிப்பாக வைப்பீர், என்னை கோடா கோடியாய் பெருக பண்ணுவீர், என்னை பணத்தில் ஏறி மிதிக்க பண்ணுவீர். பணம் என் காலுக்கு கீழே இருக்கும், நான் அதை ஏறி மிதிச்சு நடப்பேன், அது என் தலைக்கு மேல வராது. ஏன்னா தேவன் தங்கத்தை தரையில போட்டிருக்கிறாரு. நான் சொல்றேன், இங்க தங்க இங்கேயும் எனக்கு தலைக்கு கீழே தான் இருக்கணும், காலுக்கு கீழே தான் இருக்கணும். நான் பூமியில கட்டுறது எனக்கு பரலோகத்தில் கட்டப்படும் என்று சொல்லப்படுறது. ஏன் தேவன் பரலோகத்தில் எனக்கு கட்டினது தங்கத்தை மண்ணுல போட்டிருக்கிறது. என் வீட்டில் என் வாழ்க்கையில தங்கம் கீழே தான் இருக்கும். பணம் வந்தாதான் இது நடக்கும், நான் இருக்கவே மாட்டேன். என் தேவன் தான் என் பணம், அவருடைய வார்த்தை தான் என் பணம். என் வார்த்தை தான் விசுவாசம், வார்த்தை தான் விசுவாசத்தை கொண்டு வரும். விசுவாசம் இல்லாமல் ஒன்றையும் தேவனிடத்தில் பெற்றுக் கொள்ள முடியாதான். We can't please without faith. அவர்கிட்ட ப்ளீஸ் பண்ணவே முடியாது. விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிற ஜெபம் வீணானது. வார்த்தையோட உள்ள நிரம்பிருங்க. இந்த கால வேளையில் கர்த்தர் நமக்கு சொல்றது, அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. இருதயம் கலங்காமல் இருப்பதாக. வார்த்தையை உள்ள நிரப்பி 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 இருதயத்தை பலப்படுத்திக்கோ. இருதயம் விஷம் ஆயிடக்கூடாது, தொண்டைக்குழி விஷம் ஆயிடக்கூடாது. யாரை சபிச்சிடாத. உன்னை சபிச்சாலும் அவங்கள ஆசீர்வதி. இங்க இருந்தா சாபம் வராதுப்பா. நீதி அவர் நடப்பிப்பார். நான் கோபப்பட மாட்டேன். என்னை அசிங்கப்படுத்தின, என்னை தூக்கி வீசின, என்னை ஒரு மாதிரி பண்ணவங்களெல்லாம் பார்த்து நான் கோபப்பட மாட்டேன். கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. தயவு செய்து உங்களை வெறுத்தவங்களை பார்த்து நீங்கள் கோபப்படாதீங்க. உங்களை நேசிக்காதவங்களை பார்த்து நீங்கள் கோபப்படாதீங்க. அது உங்களுக்கு நீதியை நடப்பிக்காது. கர்த்தருடைய நீதியை நடப்புக்கடி வாய்களை வாயினால் நிரப்புங்க, வார்த்தையினால வாயை நிரப்புங்க, அதை பேசுங்க. ஹல்லேலூயா.